ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம். ஏசாயா 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கரங்களை உயர்த்தி ஹalleluya. அப்படி என்றால் காத்திருக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். அது யாராலும் யூகிக்க முடியாது, யூகிக்கவே முடியாது, யாராலும் கிரகிக்கவே முடியாது, யூகிக்க முடியாது. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தர் நடப்பிப்பார். நம்பவே முடியல, இது எப்படி நம்புறது? அதனாலதான் நீங்கள் இவைகளை காணும் போது இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, ஆமென், இது கனவா நனவா அப்படி இருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற இடத்துல தான் எசேக்கியா அப்படித்தானே சொல்லுவார். அவ்வளவுதான், இந்த இரவோட என் கதை முடிந்தது அப்படின்னு நினைச்சேன். பொழுது விடிந்த போது சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஒரு பொழுது விடியும் போது இப்படி கர்த்தர் காத்திருக்கிறவர்களை சொல்ல வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவனுடைய செயல் புரியாத வரைக்கும் நம்மில் வெளிப்படுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறது என்ன, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறது என்ன. யோவான் ஸ்நானன் கேட்கிறான், ஆண்டவரே இன்னும் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். வரப்போகிறவர் நேர்தானா இல்ல வேறொரு வரனா, இன்னும் காத்திருக்கணுமா? ஒரு காலத்துல அப்படி அறிக்கை பண்ணார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்ப கேட்கிறார், நான் இன்னும் வெயிட் பண்ணணுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 77:8 வாக்குத்தத்தமானது ஒளிந்து போயிட்டோ அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த காத்திருக்கும் காலத்துல நமக்குள்ள எழும்புகிற கேள்விகளில் ஒன்று. யோசேப்பு சகோதரர்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியடை செட் பண்றார். ஆமென். அந்த பீரியட்ல தான் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர்? நம்ம தான் உணர்ந்துட்டோம்ல. பல நேரத்தில் பாருங்க, இந்த உணராத வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த திருந்தி வரலான்னு நினைப்போம் பாருங்க. இந்த தகப்பன் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறார் யாரு? யாக்கோபு. அது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டோம். ஆண்டவரே சொல்லுகிறார், சீயோன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஏசாயா 49:14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டு இரு அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அதே கர்த்தர் அதே எலியா கிட்ட சொல்றாரு, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு, அதன் அர்த்தம் என்ன? அநேக நாள் ஆனாலும் கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர ஒருபோதும் மறந்து விட மாட்டார். எங்க ஒரு கழுதையை குறித்த காரியத்தையே கர்த்தர் நினைவிலே வைத்து எருசலேம் போவதற்கு முன்பதாக அதை நிறைவேற்றி முடித்தவர் அல்லவா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கும் போது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகும் போது, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டு, அவ்வளவுதானா? ஆமென். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்.
எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஏசாயா 49:23 கடைசி பகுதியில, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் வெட்கப்பட பரலோக தேவன் சம்மதிக்கவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பல நேரத்தில் ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது என்றால், காத்திருக்கும் காலத்துல இந்த ஒரு பக்கத்துல ஒரு புறம் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம், உனக்கான வாக்குத்தத்தம் தான் உனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்த்து என்று. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது காத்திருக்கும் போது ரொம்ப பலனாக இருக்கும், உற்சாகமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு சைடுல நம்ம அந்த வசனத்தை கேட்க வைக்கிறது, அதற்கான அடையாளத்தை காண வைக்கிறது, இப்படி மட்டும் நடத்த மாட்டார். இன்னொரு ஆங்கிள்லையும் கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். ஒரு 3 காரியம் ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியம். இந்த 3 காரியம் நம்ம லைஃப்ல வரும்போதே நமக்குள்ள இந்த கேள்வி வந்துடும், அவ்வளவுதான் ஆண்டவர் கைவிட்டார், முடிஞ்சது, எல்லாம் போச்சுது போ, நான் இவ்வளவு நாள் காத்திருந்து ஒரு யூஸுமே இல்லை, வாக்கு தத்துவம் கிடையாது, நீ ஆண்டவரும் கிடையாது, நீ அப்படி ஒரு நிலைமைக்கு வர்ற அளவுக்கு இந்த 3 காரியங்கள் இருக்கும். அந்த 3 காரியத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லி விடுகிறேன். 1, பாதையை காணக்கூடாதபடிக்கு மதிலை எழுப்புகிறார். ஓசியா 2:6. பாதையை காணக்கூடாது, அவரே அடைக்கிறார். 2வது, வெறுமையாக்குகிறார். ஓசியா 2:9. 3வது, வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். ஓசியா 2:14. இந்த 3ல ஒன்னே போதும், மொத்தத்துல போதும்னு வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பாதையை காணக்கூடாது. இனி நல்ல செய்தியை கவனிக்கணும். இந்த இடத்துல தான் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே முடிந்தது அப்படி சொல்லிட்டு, இந்த எசேக்கியாவை பார்த்தீங்களா, சனகரி பிரச்சனை வந்தது போது எசேக்கியா கர்த்தரை நோக்கி அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான், உன் கதை எல்லாம் முடிஞ்சதுங்கிற செய்தி வந்ததும் எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அப்படின்னு இருக்கும். ஆமென், எல்லாம் முடிஞ்சது. அவரே மதிலை எழுப்புறார், பாதையை காணக்கூடாதபடி கொடுத்த எல்லாத்தையும் பறிக்கிறார். ஆண்டவரே, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, இப்படி சொல்லிட்டு இருந்தா நீங்க எல்லாத்தையும். ஆமென். இப்போ என்ன இருக்கு? கையிலையும் இல்ல, பையிலையும் இல்ல. எப்படிங்க இருக்கும்? அடுத்து பாருங்க, அவர் பேசி பேசி எங்க கொண்டு வந்து விட்டுறாரு? வனாந்திரத்துல கொண்டு வந்து திரும்பி பார்த்தா, இந்த வனாந்திரம் என்றாலே ஒருவரும் வாழ தகுதி இல்லாத இடம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் இங்க சொல்றாங்கல்ல, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? வாக்குத்தத்தம் அவ்வளவுதான், ஒளிந்து போயிட்டா. கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு டவுட் வந்தா கூட பரவாயில்ல, கைவிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த வனாந்திரத்தில் சாகும்படியா எங்களை கொண்டு வந்தாய். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்கிறது தான் இந்த நாள் செய்தி. எல்லாருக்கும் இந்த செய்தி பேசப்படுமா என்று தெரியாது. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் மெடிடேட் பண்ண வைத்து அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்.
அதை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசல் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆமேன். ஏதேனில் இருந்து வனாந்திரத்திலிருந்து கானான் என்கிறதை தாண்டி கானானில் இருந்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களோடு தான் இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சில செய்திகளை, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியான சில நற்செய்திகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாள் என்னோடு தான் பேச போகிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் மதிலை எழுப்புகிறார்? ஏன் மதிலை எழுப்புகிறார்? தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை முன்வைத்து இந்த காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்க நல்ல கவனித்தால் உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். தாவீது நமக்கு நன்றாய் தெரியும், கர்த்தரையே தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பாரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பாரிசையும் கேடகமாம், இப்படி அடைக்கலமாய் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது என்ன ஒரு யோசனைக்குள்ளே வருகிறான் என்றால், 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில், நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில், இதுவரைக்கும் அவன் தஞ்சம் அடைந்தது, அவன் போய் அடைக்கலம் புகுந்தது கர்த்தர் சமூகத்தில் மட்டுமே. ஆனா இப்பொழுது நாளாக நாள் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சவுல் இருக்கிறார்ல, இனி நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். இந்த சவுலுக்கு பிரச்சனை என்னன்னா, இனி நான் தாவீதை ஒரு இதுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி 3 வாட்டி ஈட்டி எறிஞ்சிட்டான். அது போக 2 வாட்டி தாவீது கையில சவுல் மாட்டுறான். மாட்டினதுக்கு அப்புறம் தாவீது ஒண்ணு செய்யாம விட்டு ஒப்புரவாக பேசுகிறார். பேசிட்டு போய் திரும்பவும் தேடுறான். இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை உடைய தாவீது நம்பிக்கையை இழந்தவன் ஆயிட்டான். இப்ப எப்படி வாராரு பாருங்க. எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படிங்கிறான். எப்படி பேசின தாவீது தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்பொழுது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த சூழ்நிலை எப்படி பேச வச்சது தெரியுமா? எப்படியும் நான் இதுல செத்துருவேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இந்த மேட்டர் சவுலுக்கே தெரியாது. ஆமென். நம்முடைய சூழ்நிலை நம்மளை எப்படி பேச வைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை ஒண்ணு பேச வைத்தது ஒரு காலம் அப்படிதான். சிங்கம் ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் அப்படிங்கிறான். இப்படி பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா, எப்படியும் சவுல் கையால தான் நமக்கு சாவு. நாம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்? நீ இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீதே? இதுவரை உன்னை விட்டு கொடுக்கலையே,
இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கரடியின் வாய்க்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கோலியாத்தின் பட்டயத்துக்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சவுலின் ஈட்டிக்கு தப்புவித்தேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உன்னை கண்மணியை போல பாதுகாத்தது இப்படி பேசுவதற்கா? ஹல்லேலூயா, ஆமென். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர். எப்படி அந்த சவுலுக்கு ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்ல, நெடுநாள் பிரச்சனை. ஆரம்பத்தில் நான் இதுல இருந்து வெளியே வருவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவே இப்படி பாடிட்டு இருந்த, இப்படி பேசி கொண்டிருந்த தாவீது இப்ப என்ன தீர்மானத்துக்கு வர தெரியுமா? எப்படியும் அவுட்டு. சிலர் எக்ஸாம் எழுத போறதை எப்படி தான் எழுத போறாங்க, எப்படியும் ஃபெயில் தான். என்ன ஒரு தீர்மானம், என்ன ஒரு நிச்சயம். அதுக்கு ஜெபம் வேற. பாஸ்டர் ஜெபம் பண்ணி விடுங்க, எதுக்கு ஃபெயில் ஆறதுக்கா? ஆண்டவரே நம்ம இங்க இருந்து ஆண்டவர் எப்படியாவது பாஸ் ஆயிட்டோம். ஆமென். அப்படி ஒரு பையன் பாஸ் ஆகி, பாஸ்டர் பாஸ் ஆயிட்டேன், கையை ரொம்ப ஆட்டாத. ஹல்லேலூயா. இது நம்மளே தீர்மானிச்சுட்டு எப்படியும் அவ்வளவுதான். ஆண்டவர் கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அடுத்த மாசம் வட்டிக்காரன் தான் என்ன சொல்லணும்னு தெரியலையே, நம்மளே செட் பண்ணிடுறோம். எப்படியும் நான் சவுல் கையால எந்த நாளிலாகிலும் ஒரு நாள். 1 சாமுவேல் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுவரை கைவிடாதவர் இனிமேலா கைவிட போகிறார். இதுவரை ஒப்பு கொடாதவர் இனிமேலா ஒப்பு கொடுக்க போகிறார். இதுவரை தள்ளிவிடாதவர் இனிமேலா தள்ளிவிட போகிறார். எனவேதான் கர்த்தர் கேட்கிறார், ஏசாயா 46, 3, 4, 5 வசனங்களிலே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, உன்னை மீதியா வைத்திருக்கிற. நீ எப்படி இருக்கிற தெரியுமா? இங்க பாரு, கேளு. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, யாருக்கு என்னை ஒப்பாகும்படிக்கு, யாரோட என்ன கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. நீ யாரோட என்ன கம்பேர் பண்ற? ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நின் மனிதன் அல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனாலும் அன்போ மாறாதது. காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனால் அன்போ மாறாதது. கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, ஆமென், உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே glory Jesus, உமக்கே ஆமென். நீர் எந்தன் எல்ரோய். ஏன்னா தாவீது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவார்.
அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அடைக்கலம் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லி தாவீதை அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் தாவீதை ஏற்றுக்கொள்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையாயிரும் சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஆமென். இப்படி ஒரு 10 இடத்துல அல்லது ஒரு 5 இடத்துல அல்லது ஒரு 4 இடத்துல அல்லது ஒரு 7 இடத்துல நான் நம்ம லைஃப் வச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பித்ததும் தாவீது மைண்ட் எப்படி செட் ஆக ஆரம்பிச்சுட்டுனா, எல்லா இடத்துல எனக்கு அடைக்கல நிரந்தரம் கிடையாது, அதை எங்கேயும் கொண்டு வந்துட்டாருன்னா ஆண்டவர் விஷயத்திலையும் கொண்டு வந்துட்டார். அப்படி எப்படி கொஞ்ச நாள் தான் சரி, இங்க நமக்கு கொஞ்ச நாள், இதுல கொஞ்ச நாள் வாழ்ந்துரும், அதுக்கப்புறம் அன்று சிங்கத்தின் வாய்க்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்பிட்டு இருந்தான், இன்று சவுலின் கைக்கு தூரமா இருக்கும்போது கூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, வாசலை அடைச்சே ஆகணும். இந்த தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அடைக்கலத்துக்காக ஆகீசினிடத்தில் போகிறான், பெலிஸ்தியர் பட்டணத்துக்குள்ள என்றாகிறான். ஆமென். ஆகீசினிடத்தில் போய் என்ன கேட்கிறான் என்றால் 1 சாமுவேல் 27:5 வாசியுங்கள். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமா? ஆகீசின் கண்களில் தயவுக்காக கெஞ்சி நிற்கிறார். தாவீதினுடைய லைஃப் எப்படி? காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்காய் தேவனுடைய தயவுக்காய் கர்த்தர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தாவீது இப்பொழுது ஆகீசின் கண்கள்ல காத்து பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தியருடைய பட்டணத்தில் இருக்கிற ஆகீசினிடத்தில் போய் தயவுக்காக நிற்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உம்முடைய அடியான், உம்முடைய அடியான். இதே பெலிஸ்தியர் ஆமென் ஹீரோவா வர்ஷிப் பண்ணின கோலியாத்தை வீழ்த்தின தாவீது இப்பொழுது பெலிஸ்தியர் இடத்தில் போய் உமது அடியான் நிற்கிறான். ஆமென். இதே பெலிஸ்தியருக்கு முன்பதாக தான் ஒரு காலத்தில் ஆமென் நெஞ்ச நிமிர்த்தி நின்று சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறவர் வில்லினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், நான் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இப்படி சொல்லி ஜெயித்து கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அதே பெலிஸ்தியர்கிட்ட போய் தயவுக்காக நிற்கிற. ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பாம வேற வழியே இல்லை. இன்னும் மதில் எழுப்ப ஆரம்பிக்கல. ஏன் மதில எழுப்புறார் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஆண்டவர் பார்த்தார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உன்னை கண்டெடுத்தது ஆகீஸ் அல்ல, உன்னை இதுவரை போஷித்து காப்பாற்றினது ஆகீஸ் அல்ல, இதுவரை உன் தீபத்தை அணையாமல் காப்பாற்றினது ஆகீஸ் அல்ல, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இதுவரை உன்னை சுமந்து கொண்டு வந்தது இன்னொருவனிடத்தில் போய் கை நீட்டி நிற்பதற்கல்ல தாவீதே. ஆமென். ஆகீஸ் என்ன பண்ற தெரியுமா? சிக்லாகை கொடுக்கிறான், இதை வச்சுக்கப்பா. வச்சுட்டு ஆகீஸ் சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். 12வது வசனத்தை பாருங்கள். ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். எப்படி? ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாக இருப்பான். உலகம் இன்னும் வாசலை திறந்து காத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அவருடையவனாய் அவருடையவளாய் இருப்பதை விட்டு உலகத்தினுடையவர்களாய் இருக்கும்படிக்கு டோர்ஸ் இன்னும் ஓப்பனாதான் இருக்கிறது. ஆனா இதுவரை நிற்க வைத்தாரே, இதுவரை அவருடைய நாமத்துக்காக நிற்க வச்சிட்டாரே. ஆனா அந்த கடைசி நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவீதே என்ன நடக்க போகுது தெரியுமா? தாவீதே, நீ யார் கையில விழுவேன்னு சொல்ல போறியோ அவன் விழுவதற்கான காரியம் இன்னும்
கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. ஆனா அதுக்குள்ள இப்படி ட்ராக் மாறி போயிட்டியே தாவீதே. நமக்கு தெரியும் இதனுடைய கடைசி அதிகாரத்துல சவுல் இல்ல. இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி 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 காப்பாற்றி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறலாம். இனி ஆண்டவர்கிட்டெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இனி தேவனே எனக்கு அடைக்கலெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்க நீங்க ஜெபித்து நீ பிரயோஜனம் இல்லைன்னு வருதோ அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற டைம் வந்து விட்டது. எனவேதான் பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான். பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான். எவ்வீரு வீட்டுக்கு இயேசு பக்கத்துல வரும்போது எவ்வீரு வீட்டுல வந்து சொல்றாங்க, போதகரை இனி தொந்தரவு பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டாரு. சீயோனே உனக்கு தயவு செய்யும் நேரம் வந்து விட்டது. உனக்கு குறித்த நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் நீ இப்படி கை நீட்டுவதற்கு பதில் அவருடைய தயவுக்காய் கெஞ்சுவா என்று பார்த்தால் ஆகீசினிடத்தில் போய், நான் உம்முடைய அடியான். ஆகீசும் பாருங்க, இவனுடைய இந்த செயல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேலர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? தாவீதை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேலருக்கு பெரிய பகையாளியே யாரு தெரியுமா? பெலிஸ்தியர். தாவீது இப்ப எங்க போய் இருக்கிறான்? பெலிஸ்தியர். கர்த்தர் தாவீதை எதற்கு தெரிந்தெடுத்தார்? இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக. ஏன் ஆண்டவர் மதில் எழுப்புறார் தெரியுமா? தாவீதை, எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். உனக்கு உன் கரண்ட் சிச்சுவேஷன் முக்கியமா இருக்கலாம், எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு மதிலை எழுப்பி வைத்திருக்கிறார். ஏன் ஏன் ஆண்டவரே, நாங்க எவ்வளவு முயற்சி, எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம், அவ்வளவுதான். சில பிள்ளைங்க மலையில விளையாடுவாங்க, சில பெற்றோர் பிள்ளைங்களை விட மாட்டாங்க. ஏன்? ஃபியூச்சர் முக்கியம், ஹெல்த் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதே, சவுலை பாரு. சவுலை நான் தள்ளுனதுக்கு அப்புறம் பெலிஸ்தியர்ட்ட போய் அடைக்கலம் புகழலையே, நீ போயிட்டியே. சி, இந்த தேவ பிள்ளைங்க ட்ராக் மாறுறது மாதிரி வேற யாரும் மாற மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க பின்மாற்றம் அடைகிறது மாதிரி வேற யாரும் அடைய மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க மறுதளிக்கிறது மாதிரி. இன்னைக்கு பாருங்க, அநேகர் கடவுளே கிடையாதுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் வசனம் சமூகம்னு நாடுனவங்க தேடினவங்க இன்னைக்கு பைபிள் எப்படி சத்ருவானவன் கண் வைக்கிறான் பாத்தீங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணுவார்னா, எல்லா இடத்துலயும் போய் யுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு ஆகிஸ்ட வைப்பான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, மதிலை எழுப்பிட வேண்டியதான். கர்த்தர் மதிலை கட்ட ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அதனாலதான் ஃபர்ஸ்டே 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆமென். இப்பொழுது பெலிஸ்தியர் யாரோட யுத்தம் பண்ண போறாங்க தெரியுமா? இஸ்ரவேலரோடு. ஏற்கனவே தாவீது இஸ்ரவேலரின் நடுவில் இருக்கிறதுனால இஸ்ரவேலர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாவீது அங்க போயிருக்கிறார். தாவீதை பொறுத்த வரைக்கும் தாவீது யாருக்காக அங்க போனார்னா, தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னோடு இருக்கிற 600 பேருக்காகவும். அந்த 600க்காக போனா, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது 600க்காக அல்லப்பா, ஒரு தேசத்துக்காக, ஒரு கூட்டத்துக்காக. நீ வெறும் 600க்காக ஆண்டவரை விட்டு போற பாரு, 600க்காக. இப்ப பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போகும்போது ஆகீஸ் சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதே நீயும் என் கூட வரணும். தாவீது வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான். தாவீதே, அன்று கர்த்தருடைய சேனையை நிந்தித்த போது உனக்கு ரத்தம் துடிச்சது, இதயம் துடிச்சது. இன்னைக்கு நீ பெலிஸ்தியர் கூட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா போக போறியா? ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பலன்னா இவனை எல்லாரும் வெறுத்துடுவாங்க. மதில எழுப்பலன்னா கர்த்தர் மதில எழுப்ப வைத்தார். எப்படி எழுப்ப வைத்தார் தெரியுமா? பெலிஸ்தியர் பார்க்கறாங்க, இவன் யார் இங்க நிக்கிறான் அப்படிங்கிறாங்க. நேத்தும் தாவீது அங்கதான் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும்.
இவன் பெலிஸ்தியருக்கு கோபம் வருது. இவனெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஆகிஸ்ட சண்டை போடுறாங்க. ஆகிஸ் சொல்றான், இங்க பாரு, அவன் இதுவரை நமக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான். அப்பொழுது பெலிஸ்தியர் சொல்றாங்க, இவன் யார் தெரியுமா? இவனை குறித்தல்லவா ஸ்திரீகள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா பாடினார்கள். ஆமென். இவனை குறித்தல்லவா. 29வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ பாடினார்கள் என்று சொன்னார்கள். இப்ப பெலிஸ்தியர் பாருங்க, இப்ப ஆகீஸ் வந்து தாவீது கிட்ட நோ சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் கிரியேட் பண்றார். இதுதான் மதில். அதுவரை எஸ் சொல்லிட்டு இருந்த தாவீதுக்கு எஸ் சொல்லிட்டு இருந்த ஆகீஸ் இப்போ நோ சொல்லணும். ஆமென். தாவீதே, எத்தனை ஆகீஸ் சப்போர்ட்டிவா வந்தாலும் ஒரு இடத்துல நோ சொல்லி உன்னை டேமேஜ் பண்ணிடுவாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா என்கிட்ட வா, எல்லாத்துக்குமே எஸ் சொல்ற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப பாருங்க, பெலிஸ்தியர் சொல்றாங்க இவன் இருக்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா, தாவீதே, எந்த இடத்துல உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார் பாரு. அவங்க ஹீரோ கழுத்தை வெட்டி இருக்கிற நீ, அவங்க ஹீரோ தலையை வெட்டி இருக்கிற அந்த கூட்டத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இவனை குறித்த பாடல் பெலிஸ்தியர் வரைக்கும், தேசம் வரைக்கும் தொனித்திருக்கிறது. பெலிஸ்தியர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு முந்தின வசனத்துல, இவன் இப்படி ஒப்புரவாகினது எதுக்கு தெரியுமா? இந்த மனுஷருடைய எந்த மனுஷர் கூட இருக்கிற 600, இந்த வெறும் 600க்காக 1000 விட போறான். வெறும் 600க்காக தேவ திட்டத்தை விட போறான். வெறும் 600க்காக, அற்ப ஆதாயத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்ட ஏசாவை போல 30 வெள்ளி காசுக்காக மகிமையை விட்ட யூதாச போல இந்த 600க்காக ஒரு கூட்டத்தை விட போறான். ஆண்டவர் பார்த்தார், இந்த மதில கட்டலைன்னா, சப்போஸ் இந்த மதில் கட்டாம ஆகிஸ் சொல்றான், பரவாயில்ல அவன் வரட்டும். ஏன்னா ஆகிஸ் அந்த பொசிஷன்ல இருக்கிறான். ஆகிஸ் எஸ் சொன்னா எல்லாரும் எஸ் தான். ஆனா இப்போ ஆகிஸ்க்கு வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போகுது. கர்த்தர் மதிலை கட்ட வைக்கிறார். ஒரு வேளை மதிலை கட்டாம ஆகிஸோடு கூட தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தான்னு வைங்களேன், இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? யார் மடியணும்? சவுல் மடியணும். அப்படி சவுல் மடிந்திருந்தால் தாவீது எந்த கூட்டத்தில் இருந்திருப்பான் தெரியுமா? பெலிஸ்தியர் கூட்டத்தில். இஸ்ரவேலருக்கு ஏற்கனவே தாவீது அங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சவுல் தள்ளப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஒருவேளை சவுல் மரிக்கும் போது ஆகிஸோடு கூட ரதத்துல தாவீதும் இருந்திருந்தால், அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் தாவீத தங்கள் தலைவனாய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கர்த்தர் மதிலை கட்டுகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நடக்காம போயிடக்கூடாது. அது நடக்கணும், அது நடக்கணும், அது நடந்தே. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஏன் இந்த மதிலை கட்டி எழுப்பினார் தெரியுமா? தேவன் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது தாவீதுக்கு இப்ப அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. தாவீதுக்கு அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவசியம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆகாரம் கொடுக்க வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அன்னைக்கு நானும் எனக்கு கொஞ்சம் ஆடுகள் அப்படி இல்லையே தாவீதே, நீங்க அப்படி இல்லையே. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இப்படித்தானே இருந்தீங்க தாவீது. இப்போ என்ன? நானும் என் குடும்பம் அந்த 600 பேர் நாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும்பா. அவங்க எக்கேர் கெட்டு போனா என்ன, தேசம் எப்படி போனா என்ன, சபை எப்படி போனா என்ன, ஜனம் எப்படி. இதுக்கா உன்னை கர்த்தர் அழைத்தார், இதுக்கா கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். ஆரம்பத்தில் தேசம், சபை, ஆத்தும பாரம் இப்படி போய் கொண்டிருந்த நீ, இப்ப நான், என் வயிறு, என் குடும்பம் என்னை சுத்தி இதோட நிக்கிறியே.
சவுல் மேல அம்பு எய்யும் போது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான். தாவீது ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அபிசாயை பார்த்து 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே அபிசாய் சொல்றான், தாவீதை பார்த்து கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார் என்று. உடனே தாவீது அபிசாயை பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்தில் போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, அன்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னானே, கர்த்தர் காக்கதான் மதிலை கட்டினார். உனக்கே தெரியாது, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற. நீ தானே தாவீதை ஜெபம் பண்ண, கர்த்தர் என்னை எப்படி எப்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போனார் பாத்தீங்களா? எப்படி காக்கப்பட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீது இப்படி ஜெபம் பண்ணல. இன்னைக்கு தாவீதுக்கு என்ன தேவைன்னா, நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஆனா அன்னைக்கு தாவீது அப்படி இல்ல, நான் கையை போட்டுறக்கூடாது, அப்பா என்ன காத்துக்கோங்க. இன்னைக்கு கர்த்தர் உரிமை எடுத்து அநேகருக்கு மதில கட்டுறார். ஏன் தெரியுமா? நீ அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவர்கிட்ட, அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற. என் வாழ்க்கையில நிறைய மதில கர்த்தர் கட்டி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஒரு காலத்துல என் ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ண வைத்தார் தெரியுமா? ஆண்டவரே, பைபிள்ல 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், என்னோட ஜீவனுக்கு போகும் வாசல். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, என் முன்னாடி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும், அது நீங்க திறந்த வாசலை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வாசலும் என் முன்னாடி ஆப்ஷனா வைக்காதீங்க, அதை தடுத்துருங்க, தடுத்துருங்க. ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண வைத்தார், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறார். அவன் ஒரு காலத்துல உனக்கே தெரியாது உன்னை எப்படி ஜெபம் பண்ண வைத்திருப்பார் என்று, உனக்கு புரியாது. கர்த்தர் இன்னைக்கு மதிலை கட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை காக்கிறதற்காக. ஹல்லேலூயா. இந்த மதிலை கட்டலன்னா நீ என்றைக்குமே யாருடைய ஊழியக்காரனா இருப்ப தெரியுமா? ஆகீசுடைய ஊழியக்காரனா இருப்ப. உன்னை ஆகீசுடைய ஊழியக்காரனா இருக்க கொண்டு வரல தாவீதே. திட்டம் தெரியாம பேசுற தாவீதே. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா தாவீதே? இயேசு நடந்து வரும்போது அவரை பார்த்து தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிற அளவுக்கு உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது. ஓ, அவர் கையில் இருக்கிற திறவுகோலுக்கு தாவீதின் திறவுகோல் என்று சொல்ல வைக்க போகிறார். என்ன பெரிய திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்க. நீ இந்த 600க்காக, நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக ஆகிஸ்ட போய் கை நீட்டிட்டியே. Thank you Holy Spirit. இந்த மதிலை கட்டுவது எதற்காக? உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது, உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது, உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல நீ அப்படி இருந்த. ஆமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கை வச்சிடக்கூடாது. நான் அப்படி வைக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இப்படி ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி இருக்க கர்த்தர் மதில் கட்டாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஏங்க, நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க நாங்க வெளியூர் போயிட்டு வரோங்க, வீடை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை தந்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டுல நைட்டு திடீர்னு ஏதோ நடமாடுகிற சத்தம் கேட்டாலே நம்ம என்னன்னு எட்டி பார்ப்போம். ஏன்னா அவங்க கீயை யார்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க? நம்ம அது ஏதோ பூனை நாய் ஏதாவது இருக்கும், ஆனாலும் நம்ம கையில கீயை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டதே நம்ம பார்க்கும்போது ஹல்லேலூயா, தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்துல காட்டில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், தனிமையில் இருக்கும்போது ஒப்படைத்தவன். கர்த்தர் பாதுகாக்கதான் மதில். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நேற்று வர ஆகிஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு, இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு ஆகிஸ் என் கூட வரக்கூடாது, போயிரு, என் கூட வரக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு ரிஜெக்ஷன். ஆண்டவரே, இந்த மதில், அப்படி மதில் கட்டப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, ஏன் மதில் கட்டினார் தெரியுமா? 1, உன்னை காக்க. 2, உன்மேல் குற்றம் சுமராதிருக்க. 3, அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேற. இந்த மதில் கட்டுறது மாதிரி பெயின் வேற கிடையாது.
ஏன்னா 600 பேரும் தாவீதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாவீது தலையை அப்படி தொங்க போட்டுட்டு வெளியே வரும்போது, தாவீது தலை தொங்குனா 600 பேருடைய தலை தொங்கும். தாவீது நம்பிக்கை இல்லாம உட்காந்துட்டு 600 பேர் உட்காருவாங்க. இப்போ தாவீதுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்குன்னா இந்த 600. அது பெலிஸ்தியனுக்கு தெரியுது. அவன் வர்றது எதுக்கு தெரியுமா? இந்த தலைகளுக்காக. எனக்கு இதை படிக்கும்போது ஏங்க, நம்ம ஒப்புரவாகிறது எதுக்கு ஒப்புரவாகிறோன்னு சத்துருவுக்கே தெரியுது. நம்ம ஆண்டவரேன்னு வரும்போது சத்துருவுக்கே தெரியும் எதுக்கு வரான் தெரியுமா? ஆண்டவரே, அவன் நாளைக்கு ரிசல்ட் வருது ஆண்டவரே, இந்த மாசம் கட்டி ஃபீஸ் கட்டுறேன் ஆண்டவரே, வந்து இருக்கிறத பாருங்க ஆண்டவரே, போன மாசம் வந்தாங்களா ஆண்டவரே? இல்லை ஆண்டவரே. ஆமென். 2 வாரம் ஃப்ரைடே இல்லை ப்ரேயர் இல்லைன்னு தான் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா ஆண்டவரே? நான் பார்த்தேன். அவன் சொல்லுவான், பெலிஸ்தீன் சொல்றான், இவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? இவன் எதுக்கு வந்திருக்கிறா நினைக்கிறீங்க? ஆகிஷே, உங்க மேல இருக்கிற அன்புல வந்தா நினைக்கிறீங்களா? அவன் காரியம் மட்டும் நடக்கட்டும், நம்ம தலைவனுக்கு தலை எடுத்தவன். இவன் வரவே கூடாது. மதில கட்ட வச்சுட்டார். ஏன் மதில கட்ட வச்சாரு? இன்னொரு காரியத்தை சொல்லட்டா? இந்த மதில மட்டும் கட்டல என்ன வைங்கள, இந்த தாவீது யுத்தத்துக்கு போயிருப்பான். பொதுவா யுத்தத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு 40-50 நாள் ஆகும் மினிமம். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? சிக்லாக்ல இருக்கிற குடும்பத்தை எல்லாம் சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மதில கட்டலன்னு வைங்கள, தாவீது 40-50 நாள் கழித்து தான் வருவார். இந்த மதில கெட்டதுனால 3 நாள்ல வந்துட்டார். ஆமே. இந்த மதில மட்டும் கெட்டலைன்னா கைவிட்டு போனதாகவே இருந்திருக்கும். இந்த மதிலை கட்டினதுனால கைவிட்டு போனது அனைத்துமே கைக்கு வந்தது. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரேமாவா கேட்கறீங்க, பிரசங்கமா கேட்கறீங்க, இன்ஃபர்மேஷனா கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தீர்க்க தரிசனமாய் பேச வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். சில மதில்களை கட்டினது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை காப்பாற்ற மட்டுமல்ல, உன்மேல் குற்றம் சுமராதிருக்க பண்ண மட்டுமல்ல. ஹல்லேலூயா. சில கைவிட்டு போன, நஷ்டப்பட்டு போன அநேக காரியங்களை திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மதிலை கட்டி இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த மதில் இப்பொழுது எழும்பாவிட்டால் நீ யுத்தம் முடிச்சிட்டு வரும்போது எப்படி இருக்குங்க? நீ பொருட்களோடு உன் வீட்டுக்கு வந்து பார்த்த உன் வீடே இல்லைன்னா, நீ பொருட்களோடு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உன் குடும்பமே இல்லைன்னா, தெரியுதா? நம்மளை விட நம்ம குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மளை விட ஆமென். ஒரு துருத்தி தண்ணி தீர்ந்ததுமே பிள்ளையை போட்டுட்டு போய் உட்கார்ந்து அந்த அம்மா ஆகார் அழும்போது அவர் சொல்றார், பிள்ளை இருக்கும் இடத்துல அப்படிங்கிறார். இப்போ உன்னால பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த சத்தத்தை உனக்கு கேட்க முடியாது. அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர என்ன சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா? தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அது தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டது நீ போயிட்ட. இப்போ அந்த பிள்ளை அம்மா அம்மான்னு சத்தம் போடுது. உனக்கு கேட்கல, எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. இதுதாங்க என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபியூச்சரை குறித்து அக்கறை கொண்டுதான் இன்னைக்கு சில மதில்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஓ thank you holy spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எழுப்பின மதிலுக்காக ஸ்தோத்திரம். நீர் எழுப்பின மதிலுக்காக. அதாவது அந்த ஆபத்தை உணரல தாவீது. எப்படி உணரலன்னா, இந்த அமலேக்கியர் ஏன் வந்து தாவீது குடும்பத்தை பிடிச்சிட்டு போறாங்க? ஏன்னா இந்த அமலேக்கியரோடு தாவீது ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்றார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே இருந்து தாவீதும் அவனுடைய மனுஷரும் கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். இனி கவனிங்க. சூருக்கு போகிற எல்லை துவங்கி எல்லாவற்றிலும் இவங்க குடியிருக்கிறாங்க. 9வது வசனம், தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோட. அப்ப தாவீது கையில மாட்டின எல்லா அமலேக்கியரையும் தாவீது என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாங்க. இந்த கோபம் மீதி இருக்கிற அமலேக்கியருக்கு ஏறுமா ஏறாதா?
இப்ப அடுத்த அமலேக்கியர் போறாங்க. தாவீது சிக்லாகில் இல்லைன்னதும் சிக்லாகில் போய் என்ன பண்றாங்க தெரியுமா? 30வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். நியாயப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? கொல்லுவாங்க. இன்னும் 2 நாள் தாண்டி கொல்ல போறாங்க. ஆனா இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கொண்டு போயிட்டு அவங்க ஜெயத்தை கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு இடத்த கொலை செய்ய போறாங்க. அந்த மதிலை மட்டும் அடைக்கல. நான் இன்னொரு 3 நாள் கழிச்சு வரேன்னு வைங்களேன். இன்னும் ஒரு நாள் தாமதித்து இருந்தா கூட எத்தா தானே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு போவார். எத்தா தானே அந்த ஜெயத்தினால எத்தாவால மகிழ முடிந்ததா? இல்ல. ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லாம போச்சு. சரி, ஜெயம் வச்சுக்கோப்பா, ஆனா நீ கொஞ்சம் திரும்பி பாரு. ஆண்டவர் இந்த காரியம் ஏன்ப்பா எனக்கு தராம மதில் எழுப்பிட்டீங்க? அதை நான் தந்துட்டேன்னு நீ ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிற? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும். எத்தாவை பாரு. அவங்க ஆண்டவர் என் முன்னாடி நான் யுத்தம் பண்ணி வரும்போது யார் சில பொருத்தனைகள் ஆண்டவர் கேட்டார். அப்படி ஆண்டவர் கேட்டாரா? ஒருவேளை அவர் மனைவியை நினைச்சு கூட சொல்லிருக்கலாம், தெரியாது. ஒருவேளை வந்து என் முன்னாடி யார் வராங்களோ அவளை நான் பலி செலுத்துவேன். ஆசையா வளர்த்த பிள்ளை டாடின்னு வந்தா விழுந்துட்டு ஒரு பெரிய ஜெயத்தோடு வர. கொண்டாட முடியல, கொண்டாட முடியல. மதிலை எழுப்புறதுக்கு காரணம் இன்னைக்கு கண்ணீரா இருக்கும். தாவீது ஆகிஸ்ட கேட்கிறான், என்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்களா? அப்படி புலம்புறான். நான் ஏதாவது உங்களுக்கு தீமை பண்ணியிருக்கிறேனா, இல்லை ஏதாவது சதி திட்டம் போட்டிருக்கிறேனா? நம்முடைய புலம்பல் அப்படிதான் இருக்கும். ஏதாவது நான் அப்படி என்ன பண்ணேன்? ஆமென். 1 சாமுவேல் 29:8 தாவீது ஆகீசை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு நம்மளிடத்தில் நம்முடைய புலம்பலை அதை நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ண என்று நீ புலம்புவதை விட நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக கர்த்தர் உனக்கு மதிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தப்பு பண்ணதுனால அல்ல, நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் தேவ பிள்ளை சொல்லணும், அனுமதித்ததெல்லாம் ஆமென். தாவீது மட்டும் இந்த சவுல் மேல பெலிஸ்தியன் அம்பு எய்யும் போது இந்த ஆகீஸ் கூட தாவீது நின்றிருந்தா சவுல் இப்படி பார்த்துட்டே மறைத்திருப்பான். தாவீதே, 2 முறை என்ன உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தோம், நீ என் மேல கை போடல. நான் உன்னை நீதிமான்னு சொன்னேன் சவுலே, தாவீதே, ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. சவுல் தாவீதை என்ன சொல்லிட்டு போற தெரியுமா? நீ நீதிமான். அதுக்கப்புறம் இந்த தாவீத ஜனங்க ராஜாவா ஏத்திருப்பாங்க? சான்ஸே கிடையாது. இப்ப தெரியுதா நம்ம ஃபியூச்சர் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் நீங்க கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம மதில எழுப்புறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபியூச்சர் எனக்கு இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, நான் கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம ஒரு மதிலை கர்த்தர் எழுப்புனா, இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. ஒரு பாயிண்டே போதும் நினைக்கிறேன். ஆவியானவர் ஹெவியா பேசிட்டு இருக்கிறார். அவங்க சிக்லாக்ல வந்து பார்க்கும் போது
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சில வாசல் அடைச்சு உங்களை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரார். நீங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். இந்த பேர் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் டிலே ஆயிருந்துன்னா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது சகலத்தையும் தேவன் ஒருத்தங்க வாழ்க்கையில மதில எழுப்பினா அவங்களுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? சகலத்தையும். நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராதா மாகாராவா சகலத்தையும் ஒன்றும் குறையாமல் ஓடா ராமா சேகரே ரீதா நாமா மாலா காராபா உடாலமா மாரசேலரே அனுமதித்ததெல்லாம் ஆமென். அனுமதித்ததெல்லாம் அதின் காலத்தில் ஓ எனக்காக யாவும் செய்து முடிப்பே. ஆமென் ஆமென். எனக்காக பிரியமானவர்களே நிறைய வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சில காரியங்கள் எப்படியாவது இது நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். ஆண்டவர் வந்து சில இடத்துல மதிலை எழுப்புவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன் தாவீது எப்படி புலம்பிட்டு போறான். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதனால ஆண்டவர் சில பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், கடினமா இருக்கிறார். அவனை நான் கண்டுபிடித்தேன். தாவீதே, நீ உன்னுடைய மற்ற சகோதரர்கள் வந்தவது போல வந்தவன் அல்ல. உன்னை கண்டுபிடித்து நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆகீஸ் என்ன உன்னை எப்படி வச்சுட்டான் தெரியுமா? நீ எண்டெண்டைக்கும் ஆகீஸுக்கு அவன் நமக்கு அப்படியே அதுக்கான உன்னை கொண்டு வந்தேன். உன் மேல நான் வச்ச அபிஷேகத்தை கொஞ்சம் யோசித்து பாரு. உன் மேல நான் வச்ச அழைப்பை யோசித்து பாரு. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நான் மதில கட்டலாமான்னு கேட்கிறார். ஆமென். ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் நான் தெரிந்தெடுத்த பாதையில் பயணித்தால் தடைபடுமானால் மதில கட்டுங்கப்பா அப்படி சொல்றவங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, மதில கட்டுங்கப்பா, மதில கட்டுங்கப்பா, மதில கட்டுங்க ஆண்டவரே. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 600 பேருக்கு முன்னாடி இது தாவீதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா 600 பேருக்கு முன்னாடி ஏமாற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி நீ தோத்துடக்கூடாது. இந்த 600 பேரும் அடுத்து கல் எடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இனி தாவீதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் கூட இருக்கு. நீங்க யாருக்காக ஆண்டவரை விட்டு போறீங்களோ உங்களால அவங்களுக்கு காரியம் நடக்கலைன்னு வரட்டும் தெரியும். கல் எடுப்பாங்க, பல்ல கடிப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க யாரையும் இவங்கள 600 இவ்வளவு ஆண்டவர் அதுக்காகவே வெறுமையாக வச்சார். இவ்வளவுதான் தாவீது. ஒரே ஒரு காரியம் நீ சொல்லி நடக்கல, மீதி எல்லாமே நடக்குது. சாப்பாடு கேட்க ஒரு ஆசாரியன்ட்ட போனேன், அவர் தரமாட்டேன், வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்க, தாவீது போனா சாதிச்சிருவார். தாவீது போனா சாதிச்சிருவார். சாதிக்கல. மதில கட்டினா எப்படி சாதிக்க முடியும்? சாத்திட்டார்ல அவரு, சாதிக்க முடியல. திருப்பி வந்து இப்படி இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா குடும்பத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிறாங்க. எல்லாம் கையில கல் எடுக்கிறான். அமலேக்கினை எறிகிறதுக்கு இல்ல, தாவீது எறிகிறதுக்கு. நீ இவங்களுக்காக கோலியாத்தை அடிச்ச, கல்லெறிஞ்ச. ஆனா இவங்க எல்லாம் ஒன்ன கல்லெறிகிறாங்க. இதுதான், இதுக்காகவே நீ ஆகிஸ்ட போற, இதுக்காகவா? இப்போ தாவீது சொல்றாரு, ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு. அந்த மதில மட்டும் கட்டலன்னு வைங்களேன், திரும்ப ஆகிஸ்ட போய் நின்றுப்பார் தாவீது. போய் இப்படி என் குடும்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் உங்களுக்காக தான் அந்த அமலேக்கியனை அடிச்சேன் அப்படின்னு மதில போட்டார். இப்போ ஆகிஸ் நாட் ரீச்சபிள்.
அவன் நாட் ரீச்சபிள். இப்ப தாவீது ஏபோத்தை கொண்டு வா. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் போலாமா? தாவீதே, நீ பண்ண வேலைக்கு நான் உன்கிட்ட பேசவே கூடாது. ஆனா நீ இப்ப இருக்கிற ஆபத்துல என்னால பேசாம இருக்க முடியாது. நான் சொல்றேன் தாவீதே, நீ போ. நீ சகலத்தையும் இப்போ அது என்கிட்ட வந்துட்டியா? நீ உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா தாவீதே? 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 நீ ஒண்ணு இல்லாம கொஞ்சம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதும் என்னதான் நாதான் உனக்கு இப்போ ஒரு 600 வந்ததும் என்னை விட்டு ஆகிஸ்ட போய் நின்னுட்டியே. எனக்கு வேற வழி இல்லை தாவீதே, உன்னை என் வழிக்கு கொண்டு வர, ஆம என்ன தேட வைக்க இந்த மதில கட்டி தான் எனக்கு ஆகணும். ராமா ஷேகே மாமா அந்தனலமா கரே அந்தனரே. ஆண்டவரே ஏபோத்தை கொண்டு வா. ஆண்டவருக்கு குஷி ஆயிட்டு, என் பிள்ளை என்ன தேட ஆரம்பிச்சுட்டான். நிறைய கான்டாக்ட கட் பண்ண மதில எழுப்பினதற்காக ஜீசஸ் என் பிள்ளை என்ன தேட ஆரம்பிச்சுட்டான். நீ தேடி பாரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். ஆமென், ஹalleluya. ஆண்டவரே நான் போலாமான்னு கேட்கிறான். நான் போலாமா? ஏன்னா நான் பண்ண வேலைக்கு எனக்கு அது பிடிப்பேன் நம்பிக்கை இல்லை. ஆனா அன்னைக்கு அப்படி அல்ல. அன்னைக்கு கோலியாத்தோட யுத்தம் பண்ண நான் போலாமான்னு கேட்கல. அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா நான் போய் அடிப்பேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்தவர் இந்த பெலிஸ்தீன் கைக்கு தப்பு. நான் போறேன். இந்த பெலிஸ்தீன் ஏமாத்துறோம். அன்னைக்கு போலாமான்னு கேட்கல. அன்னைக்கு அவ்வளவு, அதாவது எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு வைங்களேன், டவுட்டே வராது. நம்பிக்கையை வெளிப்படுத்தி போயிட்டே இருப்போம். கொஞ்சம் லேக் ஆயிட்டனாலே போலாமா ஆண்டவரே, ஆமே நீ போலாமான்னு கேட்டா கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசிருங்கிறாரு. ஆமே ஆண்டவர், நான் பண்ண வேலைக்கு எனக்கு இதுவும் வேணும், ஆனாலும் கேட்கிறேன், போலாமாப்பா? இந்த இடத்துல தான் கர்த்தர், தாவீதே உன் உறவு மாறிச்சு, என் உறவு மாறல. ஹல்லேலூயா. மேஜர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீ மனிதனல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். தம் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே. ஆனால் அன்போ மாறாததே. கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆமே. நீர் என்னை காண்பவரே, உமக்கே வர்ஷிப் பண்ணுங்க. க்ளோரி. நீர் எந்த பணிந்தேன் நான் குனிந்தேன் சில மனிதருக்காக. பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் நான் துணிந்தேன் இந்த 600 பேருக்காக. ஆமென். பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை. எல்லாரும் கல்லெடுத்துட்டாங்கப்பா, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர்.
மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை. கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே worship பண்ணுங்க. எஸ் எஸ், நீ திரும்பி வா. இந்த மதிலுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ண போகிறாய், இந்த வெறுமைக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ண போகிறாய். worship him. ராஜானா மாமா ஷேரே, ஹalleluya. நீரந்தன் ஆண்டவர் வெறுமையாக்கிட்டார், சீரோ ஆக்கிட்டார் தாவீது. எதுக்கு தெரியுமா? அவர்கிட்ட வரணும், அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும். ஓசியா 2 அவர் ரொம்ப அவருடைய மனவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மதில் எழுப்புறதெல்லாம் நீங்க தாவீது லைஃபை பாருங்க, அப்படியே தான் நடத்திட்டு வருவார். நம்ம லைஃபை பாருங்க, அப்படியே தான் நடத்திட்டு வருவார். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு பிடிக்குமா? அது தெரியாது, அவருக்கு எங்களை அவ்வளவு பிடிக்கும். ஆமென். உனக்கு ஆண்டவர் அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டா, அதுல நான் ஆமான்னு சொன்ன அதுல பொய் இருக்கும். ஆனா அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்னு சொன்னா அதுல பொய்யே கிடையாது, அது உண்மை. ஹalleluya. வெறுமையாக்கி சார்ந்திருக்க நான் போலாமாப்பா, நான் அதை பிடிப்பேனா? அன்னைக்கு தாவீது அப்படி இல்லை, நான் போறேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள். இப்ப அப்படிலாம் அதெல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் இப்ப நான் பண்ண வேலைக்கு ஆமென் நான் போலாமா? நீ போ தாவீது, நீ அதை பிடித்து சகலத்தை. அப்ப அதன் அர்த்தம் என்ன? தாவீது, நீ மாறினேன்னு சொல்லி உன் மேல இருக்கிற திட்டத்தை நான் மாத்தல. திட்டம் அப்படியே இருக்கு, வந்துரு. இந்த மதில கட்டினது எதுக்கு தெரியுமா? உன் மேல இருக்கிற திட்டத்துக்கு கீழே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். அந்த வார்த்தையும் இவ்வளவு நேரம் பேசணும், அவ்வளவு பெரிய வார்த்தை, ஆனா சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். ஓசியா 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி, நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய், வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, அவளோட பட்சமாய் பேசி. நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க, யாக்கோபு வனாந்திரத்தில் கொண்டு வந்து பேசுகிறார், மோசே வனாந்திரத்தில் கொண்டு வந்து பேசுகிறார், தாவீத வனாந்திரத்தில் கொண்டு வந்து பேசுகிறார். வனாந்திரத்தில் கொண்டு அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், அவளுடைய அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்ப உன்னுடையது உனக்கு கிடைக்கணும்னா நீ எங்க தான் வரணும்? ஆமென். ஏன் உங்க லைஃப் எங்க வனாந்திரமா இருக்குன்னு கேட்டா சொல்லுங்க, என்னுடையது எனக்கு தர. ஹலோ, இந்த ரேஷன் கடையில் கொடுக்கிற இந்த பொங்கலுக்கெல்லாம் என்ன 1000 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, அது வாங்க எங்க தான் போகணும்? ரேஷன் கடைக்கு தான் போகணும். ஒவ்வொன்றும் வாங்குறதுன்னு ஒரு இடம் உண்டு. வனாந்திரத்தில் அவ்விடத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு மன்னா எங்க தான் கிடைக்கும்? எகிப்துல தலைக்கு நீங்க பெருமூச்சு விட்டு அழுதாலும் கிடைக்காது. என்னாண்டவர் இங்க இருந்து உங்க, அதாவது நம்ம விரும்புற ஒரு இடத்துல இருந்து நம்ம விரும்பாத இடத்துக்கு கொண்டு போறாருல, அதான் வனாந்திரம். ஆனா அங்க எப்படி கொண்டு போவார் தெரியுமா? பட்சமா, என் பிரியமே, என் புறாவோ, என் உத்தமையே, என் சகோதரியே, நீ வா வா, வந்துட்டேன், வாங்க ஆண்டவரே, எங்க கொண்டு வந்து என்னை விட்டுருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்கள். வனாந்திரத்தில் ஏதுங்க திராட்சை தோட்டம்? யாராவது நம்புவாங்களா? இந்த இடத்துல தான் நீ அவரை நம்பணும். அவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல. இந்த இடத்துல தான், இதுக்கு தான் கர்த்தர் என்ன பேசுறார் தெரியுமா? இந்த நம்பிக்கை வரது வரைக்கும் அவர் பேசிட்டே இருப்பார், அதுவரை தர மாட்டார். அதுவரை வனாந்திரத்தில் திராட்சை தோட்டமா நம்புற மாதிரியா இருக்கு? நம்ம ஊர்ல வச்சாலே திராட்சை வர மாட்டேங்குது. வனாந்திரத்தில் ஏதுங்க திராட்சை தோட்டம்? எப்படிங்க இது சாத்தியம்? இங்கதான் நீ நம்பணும்.
நான் நம்ப முடியல. அப்போ வா பேசிட்டு இருப்போம். அது வர அது ஒரு வனாந்திரத்துல வந்து நிறைய நாள் ஆச்சு ஆண்டவர். வா பேசுவோம், நம்ம முதல்ல பேசுவோம். பேசி ஒரு வழிக்கு வா. பேதுரு போட்ல ஏறினது மீனை கொடுத்தாரா? பேசிட்டே இருந்தார். பேசி முடித்த பிறகு அப்படித்தான் இருக்கும். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின் ஆழத்துக்கு போ. ஃபுல்லா பேசினதுக்கு அப்புறமே பேதுரு சொல்றார், இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பார்த்தார், ஒன்ட்ட போய் பேசினப்ப அடி பேதுரு, ஆண்டவர் ஆனால் உங்க வார்த்தை ஏன் வனாந்திரத்துக்கு வந்தாச்சு ஆண்டவர்? என் ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. வனாந்திரங்க எத்தனை அடியில தண்ணி வருமோ தெரியல. இப்படி பார்த்து வா, நம்ம அதுவரை பேசுவோம், அதுவரை பேசுவோம். நான் நம்புறேன்ப்பா, என் ஆண்டவர் இல்லாதவைகளை இந்த பகல் வேளையில காத்திருக்கிற சபையே உன்னை வனாந்திரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். மதிலையும் கட்டியாச்சு, வெறுமையும் ஆக்கியாச்சு, வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டார். நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? இவ்விடத்திலிருந்து எனக்குரிய திராட்சை தோட்டத்தை கர்த்தர் தர போகிறார். இந்த இடத்திலிருந்து ஆமென் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை நம்பிக்கையின் வாசலாக. நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆகானையும் அவன் குடும்பத்தையும் கல்லறிந்து கொண்டு அந்த இடத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன வரும் தெரியுமா? சொல்லுங்க, பயம். அப்போ அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குனாலே அங்க ஒருவனுடைய முடிவு எழுதப்பட்டது, தோல்வி, சாபம். ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க. அதை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? நம்பிக்கையின் வாசல். என்ன அதன் அர்த்தம்? ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆகான் போன்றவர்களுக்கு தான் முடிவு, ஆனால் அவருடையவர்களுக்கு அங்கே அங்கே அங்கே. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்திவிட்டு இது உயிரடையுமான்னு கேட்கிறார். எப்படி ஆண்டவர்? உங்களுக்கு தான் தெரியும். ஆகோரின் பள்ளத்தாக்குனாலே முடிஞ்சது. போ, உனக்கு என்ன பிராமிஸ் ஆண்டவர் கொடுத்தார்? ஆகோரின் பள்ளத்தாக்கு. பாய், முடிஞ்சது. நம்ம எத்தனை பிராமிஸை அக்செப்ட் பண்ண மடிக்கிறோம் தெரியுமா? தயங்குறோம்ல, ஏன்னா நமக்கு மேட்ரு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர் நியமித்த பாதையை விட்டு விலகி போன ஒருத்தர் ஆகோரின் பள்ளத்தாக்குனாலே ஐயோ அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது பயம், வேண்டாம். ஆண்டு சொல்ற, அதை நான் உனக்கு எப்படி கொடுக்க போறேன் தெரியுமா? நம்பிக்கை. அதன் அர்த்தம் என்ன? ஆகான் தானே, ஆகான் லைஃபை ஒருத்தன் நினைச்சானா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். நாளைக்கு உன் லைஃப் ஒருத்தன் நினைப்பான் பாரு, அவனுக்கு நம்பிக்கை வரும். ஆகோரின் உன் லைஃப் அப்படிதான் இருக்கு. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல ஆகான் ஃபேமிலி மொத்தமா வந்து நிக்கிறாங்க. எல்லாம் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. இன்னைக்கு அப்படி ஒரு நிலையில தான் நீ நிக்கிற. ஆகான நினைச்சா எல்லாருக்கும் நம்பிக்கையும் போயிடும். ஆனா நாளைக்கு ஒன்னு அதே இடத்துல வச்சு நினைப்பாங்க. நினைக்கும் போது அவங்களும் அவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஆகான் நிலைமையை பாத்தியா, அவன் எப்படி ஆச்சரிய முடியும். ஆகான ஓடு, இவங்க நிலைமை தெரியுமா, இவங்க அதை விட மோசமா இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த இடத்துல அவர்களுக்குரிய எத்தனை பேர் நம்புறீங்க? என் லைஃப் நாளைக்கு அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது. அதாவது ஒன்று நடந்ததும் நாங்கள் அன்று உரைத்தது இன்று நிறைவேறிட்டுன்னு டேட்டு போட்டு போடுறது கிடையாது. ஆண்டவர் அவர் நடக்கிறதுக்கு முன்னாடியே தாம் யார் என்பதை அறிவித்து வெளிப்படுத்த, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல. எங்க ஆகோரின் பள்ளத்தாக்குல ஆகான் பாடவா செஞ்சான்?
பாடியிருப்போம், ஐயோ போச்சே. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நான் அது நம்பிக்கையின் வாசலா கொடுப்பேன். இன்னைக்கு நீ நிக்கிற பாதையில நேற்று ஆகான் நின்றான், கதை முடிஞ்சுது. ஆகான சிலரை நினைச்சாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை போகும். சிலரை நினைச்சா நீங்க சில பாதையில் இந்த கோவிட்லாம் செகண்ட் டைம் வந்து இல்ல, செகண்ட் டைம் வந்தப்போ அவங்களுக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள்ட்ட பேசுறது. சிலர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்படியோ தப்பிட்டேன், நீங்க எப்படின்னு இல்லை, அப்படி கிருபை பெற்றவங்களும் இருப்பாங்க. சரி, அந்த பாதையில் எப்படி இது? அதான் பவுல் சொல்லுவார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள்லாம் உங்களுக்கு ஆறுதலாக போகுது. ஆமே, நாளைக்கு நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில வரும்போது உடனே என்ன கர்த்தர் நினைவுல கொண்டு வருவா, எங்களை நினைவுல கொண்டு வந்தார் பாரு, அவங்க எப்படி நிக்கிறாங்க பாரு. எஸ், இது நம்பிக்கையின் வாசல். இன்னைக்கு நீங்க நிக்கிற, இன்னைக்கு நீங்க பயணிக்கிற பாதை முடிந்தது என்று நினைத்த குடும்பமா நிக்கலாம். ஆனா நம்பிக்கையின் வாசலாய் கர்த்தர் இதை தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மொத்தத்தில் ஒரே வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன், நேரம் போகிறது, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஆமே, அவர் கிரியை செய்ய விட்டு கொடுங்க. மதுல கட்டணுமா கட்டட்டும், வெறுமையாக்கணுமா ஆக்கட்டும். பட்சமா பேசி வனாந்தரத்தில் கொண்டு வராரா? எனக்கு இன்னும் திராட்சை தோட்டம் தரல, உண்மை பேசிட்டு இருக்கிறார்ல, அவன் இன்னும் நம்பலன்னு அர்த்தம். அவர் பட்சமா பேசி இந்த இடத்துல, ஆண்டவர் இங்க என்ன ஆண்டவர், ஒரு திராட்சை தோட்டம் பேரிச்சை மரம் கூட கிடையாது. வனாந்தரத்துல எல்லாம் இந்த டேட்ஸ் தான், அது கூட இல்லை, அதை கூட தூக்கிட்டு போய் சேல்ஸு கொண்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டவர், இந்த இடத்துல நீங்கள் திராட்சை தோட்டம், எங்கள் வீட்லேயே நாங்கள் வச்சோம் திராட்சை தோட்டம், அந்த செடி எங்கே வச்சேன்னு தேடிட்டு இருக்கிறோம், இங்கே தான் எங்கேயோ வச்சோம். நீங்கள் அப்போ நம்ம பேசிகிட்டே இருப்போம். நம்பிக்கை வரல, பேசுகின்ற பட்சமாக பேசிகிட்டே இருப்பார். நம்புறது வரைக்கும் பேசுவார். பேசுகிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ப வைப்பார். நீர் நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. மறவாமல் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் மறவாமல் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். நீர் நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து, ஆமே, நீ நம்ப பண்ணின. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி, கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் ஏசையா நிறைவேற்றி மூடி, ஆமே, மறவாமல் உடரமா டேலரமா சத்தனரா, சொன்னதை செய்து முடிப்பீர். சொன்னதை நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை, ஆமே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். வலது கையை உயர்த்தி நம்பிக்கையோடு, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். நம்புறப்பா, இந்த மதியில கட்டுனது அதுக்காக தான், அதுக்காக தான். அப்படியே விடல, எப்படியாவது வாழ்ந்துட்டு போன்னு விட மாட்டா, விட மாட்டா.
சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல். ஓரலமா ஷேகே மமரா. ஆமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை, ஆமே, நீ நம்ப. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, எங்க மதுல கட்டணுமோ அங்க மதுல கட்டிடும். என்கிட்ட பேசுங்கப்பா. ஆண்டவரே, ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு காலத்துல நான் சொன்னேன், சிங்கத்தின் கைக்கு கரடின் கைக்கு தப்பு வைத்தவர் என்ன தப்பு. ஆனா இப்ப எனக்கு அப்படி சொல்ல கூட தெரியல, சொல்ல கூட முடியல. அவ்வளவுதான். எப்படியும் என் வாழ்க்கை இதுதான், எப்படியும் இதோ இந்த கிணத்துலதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேனப்பா. உங்க துதி எப்போதும் என் வாயில ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப நான் வாயை திறந்தாலே அவிசுவாசமா பேசிட்டு இருக்கிறேன்னு. என்ன திருப்பி இருங்கப்பா. எனக்கு ஒண்ணு தெரியும்பா, எனக்கு ஒன்று தெரியும்பா. எனக்கானது உம் கையில் இருக்கிறது. எனக்கானது என்னை நீர் உம்மிடத்தில் திருப்பும் போது சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு, ஒன்று குறையாமல் சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு அன்று தாவீதை பலப்படுத்தினவர் என்னையும் பலப்படுத்துவீர். நம்புவே. அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட, ஆமென், வழி ஒன்றும் அறியாமல், மறந்தீரோ மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ, மறந்துட்டீங்களா? அழுத. ஆமென். மறப்பேனோ என்று சொல்லி நீ போ தாவீதை, நீ திருப்பிக் கொள்வாய். மறப்பேனோ. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ. ஆமென். மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டி. அப்படியே வர்ஷிப் பண்ணுவோமா? எபினேசரே ஆராதனை, எபினேசரே, ஆமென், என் துணையாளரே, எபினேசரே, ஆமென், என் துணையாளரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மத்திலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காக. எஸ், அவ்விடத்திலிருந்து இன்னைக்கு நீங்க ஒரு வனாந்திரமான சூழல் நிக்கிறீங்களே, அவ்விடத்திலே உங்களுக்குரிய திராட்சை தோட்டங்களை உங்களுக்கு தருவார். இது எப்படி ஆகும்? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு பட்சமாய் பேசுகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறதை போல. ஆகோரின் பள்ளத்தாக்கு உன் நிமித்தம் நம்பிக்கையின் வாசலாகும். ஆகோரின் பள்ளத்தாக்கு உன் நிமித்தம் நம்பிக்கையின் வாசலாகும். ஆகோரின் பள்ளத்தாக்கு உன் நிமித்தம் நம்பிக்கையின் வாசலாகும். ஆமென், ஆமென். இந்த பாதையில பயணிக்கிற அநேகருக்கு கர்த்தர் உங்களை நம்பிக்கையை வைக்க போறார். உங்க லைஃப் அநேக ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கொள்ள போறாங்க, அநேக ரெஃபர் பண்ண போறாங்க. எப்படி நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது உங்க லைஃப புரட்டி பார்க்கிறோமோ, காத்திருக்கிற சபையே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் லைஃப் அநேகர் புரட்டி பார்க்க போறாங்க. நம்பிக்கை வருவதற்காக, நம்பிக்கை வருவதற்காக.
உன் நிமித்தம் ஆகோரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நம்பிக்கையின் வாசலாக, இந்த வனாந்திரம் அநேகருக்கு ஆமென் எல்லாம் முடிந்தது என்கிற பயத்தை கொடுக்கிறது. ஆனா உன் நிமித்தம் வாழ்வு உண்டுங்கிற நம்பிக்கை கொடுக்கப்பட போகிறது. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னோடு பேசு. நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மனசார தேங்க் பண்ணுங்க. அப்ப என்கிட்ட பேசுனீங்க. நன்றி 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 நன்றி. நீங்க என்ன அவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா. அந்த திட்டத்துக்குள்ள என்ன கொண்டு வரதா, இந்த மதிலை எழுப்பி இருக்கிறீங்க, உண்மை சார்ந்து இருக்கதா, என்ன வெறுமையாக்கி இருக்கிறீங்க, எனக்கான எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தரதா, என்ன இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நிரத்தனை நல்லவர். உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாடத்துதிக்கு ஆராதிக்க செபிக்க வைத்து தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசு. எங்களுக்கு நீர் ஒருபோதும் தீமை செய்யவில்லை. தீமை உம்மிடத்தில் சேருவதே இல்லப்பா. நீர் நல்லவர், நன்மைகளின் தேவனே. அப்பா நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நம்பிக்கை, இன்னைக்கு அநேகர்களுக்கு இந்த நம்பிக்கையை திரும்பியும் கர்த்தர் எரிய பண்ணி இருக்கிறீர். அது மட்டும் இல்ல, உம்முடைய சித்தம் அநேகருக்கு ஆண்டவர் இவர்களை நம்பிக்கையா நிறுத்த போறீங்க. இவங்க வாழ்க்கையை புரட்டி பார்த்து நம்பிக்கை இழந்த அநேகர் இவர்கள் நிமித்தம் நம்பிக்கை அடையும்படிக்கு கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.